அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிரச ஜோன் கீல்ஸ் வெசாக் வலயம் ஜனாதிபதி தலைமையில் அங்குரார்ப்பணம். மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 73 அதிகரிப்பு. காணாமற் போன 127 பேரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்தியா மற்றும் ஜப்பானில் இருந்து கப்பல்களும் விமானங்களும் இலங்கைக்கு. இலங்கையின் பெண் ஒருவர் முதற் தடவையாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் ஜான் கீல்ஸ் குழுமமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபட்டதை அடுத்து சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயம் ஆரம்பமானது. புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களையும் ஜனாதிபதி வழிபட்டார். புத்த பகவானின் புனித கேசங்கள் உள்ளிட்ட புனித சின்னங்கள் கழனி ரஜமகா விகாரையிலிருந்து இன்று பகல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. கிரி விகாரையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியத் முகலனின் புனித சின்னங்கள் களுத்துறை போதியில் இருந்து வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக இன்று கொண்டுவரப்பட்டன. புனித சின்னங்களுக்கான பூஜைகளும் இன்று மாலை இடம்பெற்றன. லங்காவாசி ஜனதாட்ட பண்ணவே இதன் மூலம் இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல உலக நாடுகளில் உள்ள பௌத்த தலைவர்கள் இங்கு இந்த வெசாக் வலயத்தை பார்வையிட்டு இங்கு சில விடயங்களை அறிந்து சென்றவர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களும் அவர்களது நாடுகளில் இத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்தனர். எதிர்காலத்திலும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சிரச ஊடக வலையமைப்பிற்கும் ராஜமகேந்திரன் அவர்களுக்கும் சக்தி கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். சக்தி லபே කියලා मेरा වෙසක් කලාප විශේෂයෙන්ම විශේෂිතෝ වෙසක් කලාපයක් බවට පත් වෙන්නේ புத்த பகவானின் புனித சின்னங்களை வாகன பேரணியூடாக கொண்டு வந்ததனூடாக நாட்டு மக்களின் ஆணவம், கண்மம், மாயை ஒழித்தமை இம்முறை வெசாக் வலயத்தின் சிறப்பு அம்சமாகும். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் உன்னத பேரணியாக இது அமைந்தது. இம்முறை சிரச வெசாக் வலயம் நாட்டு மக்களின் ஆணவம், கண்மம், மாயை ஒழித்ததுடன் பாதிக்கப்பட்ட எமது நாட்டு மக்களின் பசியை போக்கும் சிறந்த வெசாக் வலயமாக மாறியுள்ளது.
அத்துடன் தேசத்தின் உன்னதமான வெசக் வலயமாக சிரச ஜான் கீல்ஸ் வெசக் வலயமும் விளங்குகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜான் கீல்ஸ் நிறுவனத்தின் பிரதானிகள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளும் இராணுவ தளபதி மற்றும் கடற்படையின் பிரதானி உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் சிலர் பங்கேற்றிருந்தனர். இம்முறை வெசாக் வலயத்துடன் கடற்படையினரும் ஒன்றிணைந்துள்ளமையினால் வெளிச்சக்கூடுகள் மற்றும் கலாச்சார பேரணிகளையும் அவர்கள் முன்னெடுக்கின்றனர். නාවික හමුදාධිපතිතුමාගේ පූර්ණ கடற்படை தளபதியின் ஆலோசனைக்கு அமைய கடற்படையினருக்கு இவ்வாறான புண்ணிய நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தமை தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம். අපි ඉතා අගයකට සලකනවා. මෙවර වෙසක් පුන් පෝදනය இம்முறை வெசக் பண்டிகை இலங்கை மக்களின் மனங்களுக்கு மிகவும் நெருங்கியுள்ளது என்றால் அது மிகையாகாது. புத்த பகவானின் பிறப்பு, ஞானமடைதல் மற்றும் பரிநிர்வாணத்தை குறிக்கின்ற வகையில் பல்வேறு அனுஷ்டானங்களில் பௌத்தர்கள் ஈடுபடுகின்றனர். அதேபோன்று கடும் மழையால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த இரண்டு விடயங்களிலும் சிரச ஊடக வலையமைப்போடு இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பில் ஒரு நிறுவனம் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ආයතනයක් වශයෙන් ඉතාමත් අගයකට සලකනවා. අපි දන්නවා ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාවක් සිරසා නමාමි වෙසක් කලාපයේ புனித சின்னங்களை வழிபடுவதற்காக மாத்திரம் லட்சக்கணக்கான மக்கள் சிரசு வெசாக் வலயத்திற்கு வருகை தருகின்றமையை நாம் அறிவோம். அது மாத்திரமல்ல, அன்னதான சாலைகள், குளிர்பான சாலைகள், மருத்துவ வானம் ஆகியவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துள்ளோம். இம்முறை சிரசு எஃப்எம் ஊடாக அருணரி பாடசாலை நிகழ்வையும் ஆரம்பித்துள்ளோம். வருடா வருடம் வெசாக் வலயம் விரிவடைகின்றது. இந்த செயற்பாட்டுடன் கைகோர்க்கின்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் வரவேற்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை ஆகியவற்றின் சார்பில் நன்றி கூறுகின்றேன். ඒ කාර්ය මණ්ඩලය වෙනුවෙන් මා ඉතාමත්ම ගෞරවයෙන් යුක්තව සිහිපත් කරනවා. නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්ධෝ විචාචරණ සම්පන්නෝ සුගතෝ ලෝකේ. இதேவேளை சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் உருவச் சிலையும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காக சிரச எஃப்எம் நடாத்தும் போட்டி நிகழ்ச்சியின் முதல் கட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தினை முன்னிட்டு இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறநெறி பாடசாலை மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தும் நோக்கில் சிரச எஃப்எம்மின் அறநெறி பாடசாலை நிகழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றது. சிரச வெசாக் வலயத்தில் அறநெறி போட்டியின் முதல் கட்டம் இன்று நடைபெற்றதுடன் நாளை மறுதினம் இறுதிக்கட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன. நாட்டின் பல மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அறநெறி பாடசாலைகளின் மாணவர்கள் பலர் போட்டிக்கான பதிவுகளை இன்றைய தினம் மேற்கொண்டனர். இதுவரை சிரச எஃப்எம் அறநெறி பாடசாலை நிகழ்ச்சிக்கான குரல் தேர்வுகளும் சிரச வெசாக் வலயத்தில் நாளாந்தம் இடம்பெற உள்ளது. பாடும் திறமையுள்ள மாணவர்களுக்காக பக்தி கீதங்கள் இசைக்கும் போட்டிகளும், அறிவிப்பு திறமையுள்ள மாணவர்களுக்காக அறிவிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போட்டிகளும் நாளைய தினம் சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தில் நடைபெற உள்ளன. புத்த பகவானின் பிறப்பு, ஞானமடைதல் மற்றும் பரிநிர்வாணத்தை குறிக்கும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் உள்ள MTV MBC தலைமையகத்தை கேந்திரப்படுத்தி 6வது தடவையாகவும் வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்தின் தற்போதைய தகவல்களுடன் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள வளாகத்திலிருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலிப். வணக்கம் டில்ஷான். வணக்கம் வனிதா. இம்முறையும் புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களை இந்த சிரச ரமாமை வெசாக் வலயத்தில் தரிசிப்பதற்கரிய இந்த புனித சின்னங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமன்றி புத்த பெருமானின் புனித சீடர்களின் புனித சின்னங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தரிசிப்பதற்கு அரிய இந்த புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பை சிரசா நமாமை வெசாக் வலயத்தினூடாக நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அது மாத்திரமன்றி சிரச ஜான் கீல்ஸ் இணைந்து மேற்கொள்ளும் இந்த வெசாக் வலயத்திலே, அதாவது புத்த பெருமானின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் அழகான அலங்கார பந்தல்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பந்தல்களை புத்த பெருமானின் வாழ்வியலை எடுத்தியும் விதமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி இங்கே வரும் பக்தர்களுக்காக அவர்கள் தாக சாந்தியை
பெறுவதற்காகவும் அவர்களுடைய பசியாற்றுவதற்காகவும் அன்னதான பந்தல்களும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமன்றி இம்முறை கடற்படையினரின் வெளிச்சக்கூடுகள் கூட இந்த பிரதேசத்தில், அதாவது வித்தியாசமான தோற்றங்கள், பல்வேறு தோற்றங்களோடு அவர்கள் கடற்படையினரின் அந்த வெளிச்ச கூடுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான இந்த புதிய அனுபவங்களை, இவ்வாறான அதாவது ஒரு பக்தி பூர்வமான இவ்வாறான அனுபவங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் அவற்றை நீங்கள் காண்பதற்கரிய இவற்றை இந்த சின்னங்களை நீங்கள் தரிசிப்பதற்கான வாய்ப்பையும் நாங்கள் இம்முறை சிரசா நமாமி விசாக் வலயத்தினூடாக உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ஆகவே நீங்களும் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இவற்றை நீங்கள் காண்பதற்கு, இந்த புதிய அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இங்கு வந்து அவற்றை தரிசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வாருங்கள், சிரசா நமாமி விசாக் வலயத்துக்கு வந்து இவற்றை நீங்கள் கண்டுகளிப்பதோடு மாத்திரமன்றி அன்னதான சாலைகளில் நீங்கள் பசியாறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ஆகவே சிரசா நமாமி விசாக் வலயத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக டிஷான் தாலிப். கலனி கங்கையின் நீர்மட்டம் குறைவடைந்ததை அடுத்து வெள்ளம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஆறுகளின் நீரேந்து பகுதியில் மழை குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் ஓரளவு குறைவடைந்துள்ளது. கலனியாற்றின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருகின்றது. කැලණි ගඟේ අපි කැලණි ගඟ ඉහළ ඉඳලා කතා කරොත් අවිස්සාවේල්ලේ ගම් අතර அவிசாவளையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கலனி கங்கையின் நீர்மட்டம் 65 அடியாக காணப்பட்டது. தற்போது 23 அடி குறைவடைந்து நீர்மட்டம் 42 அடியாக காணப்படுகின்றது. நாகலகம் பகுதியில் 7.65 அடியாக காணப்பட்ட நீர்மட்டம் தற்போது 6.8 குறைவடைந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் பிற்பகல் 3 மணி அளவில் கடல் மட்டம் அதிகரிப்பதால் இந்த நீர்மட்டமும் அதிகரிக்கக்கூடும். கலனி ஆற்றின் இரு மருங்கிலும் தேங்கியிருந்த நீர் வடிந்தோட ஆரம்பித்துள்ளது. எனினும் தாழ்நில பகுதிகளில் தொடர்ந்து நீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கலனி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளுக்குள் இன்னும் சிலர் தங்கியுள்ளனர். வாழ்நாளில் சேகரித்தவற்றை கைவிட்டு செல்ல விரும்பாமையினாலும் செல்வதற்கான வேறு வசதிகள் இன்மையினாலும் அவர்கள் தொடர்ந்தும் அங்கு தங்கியுள்ளனர். கடற்படையினர், விமானப்படையினர் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதுடன் பாதுகாப்பையும் வழங்கி வருகின்றனர். படகு மூலமும் மீட்பு பணிகளை முன்னெடுப்பதில் அசௌகரியங்கள் காணப்பட்டன. எனினும் எமது நடவடிக்கைகளை நாம் கைவிடவில்லை. கடற்படை தளபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீரில் செல்லக்கூடிய வாகனங்கள் சிலவற்றை கொண்டு வந்து அதன் மூலம் படகை கொண்டு செல்லக்கூடிய இடம் வரை சென்று நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கின்றோம். வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார் மற்றும் சிறுவர்கள் ஆகியோரை சிக்கியிருக்கும் பகுதிகளில் இருந்து வெளியேற்றி வருகின்றோம். மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி சென்றாலும் சில உயிரினங்கள் வெள்ளத்தினால் அவதியுறும் காட்சிகள் இவ்வாறு பதிவாகின. கடுவலை, ஹாங்வெல்ல மற்றும் வியகம பகுதிகளில் இதுவரை வெள்ளம் காணப்படுகின்றது. கடவத்தை மாத்தறை அதிவேக வீதியின் கடுவலை நுழைவாயில் இன்னும் திறக்கப்படவில்லை. வெள்ளம் வழிந்தோடி வருகின்ற நிலையில் மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு வடக்குக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்துள்ள மக்களின் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையிடும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறானவர்களை கைது செய்வதற்காக சிவில் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இவ்வாறு கொள்ளையிடப்பட்ட பொருட்களை வேறு எவரேனும் பொறுப்பேற்பார்களாயின் அவர்களுக்கு எதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசார் எதிர்பார்த்துள்ளனர். மண் சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட செல்வோரால் தடங்கல்கள் ஏற்படுவதாக அறிய முடிகின்றது. ஆகவே அனர்த்தங்களுக்குள்ளான பகுதிகளை பார்வையிடுவதற்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம்.
இதேவேளை அரநாயக்க அம்பலக்கந்த பகுதியில் இன்று பிற்பகல் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக நிவாரணக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக கேகாலை அரசாங்க அதிபர் அபே விக்ரம வனசூரிய தெரிவித்தார். அரநாயக்க பகுதியில் ஏற்பட்ட 3வது மண் சரிவே இது. சிறிபுர பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஏராளமானவர்கள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சாமசரம் மலையில் மண் சரிவு பதிவாகியது. இன்று மீண்டும் சிறிபுர மலைக்கு எதிர் திசையில் உள்ள மலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சிறிபுர பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவில் காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சடலங்கள் மற்றும் உடற்பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க தெரிவித்தார். இதேவேளை மண் சரிவு இடம்பெற்ற அரநாயக்க பகுதியை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் பார்வையிட்டார். மழையுடன் கூடிய வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களின் பாதிப்புகளை சீர் செய்யும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட்டுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 2 கப்பல்கள் இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. மேலும் பல நாடுகளும் இலங்கைக்கு உதவிகளை வழங்க முன்வந்துள்ளன. இதேவேளை இலங்கையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2 கப்பல்களில் 25 தொன்னுடைய பொருட்களை இந்தியாவும் அனுப்பி வைத்துள்ளது. உலர் உணவுகள், மருந்துகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களும் இவற்றினுள் அடங்குகின்றன. இந்த பொருட்களை உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கும் நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சின்ஹா மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை மேலும் 50 தொன் அடியுடைய நிவாரணப் பொருட்களை இந்தியா இன்று விமானம் மூலம் அனுப்பி வைத்துள்ளது. ஜப்பான் அரசாங்கமும் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் $5 லட்சம் இலங்கைக்கு வழங்குவதற்கு முன் வந்துள்ளது. நாட்டில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையால் இதுவரை 73 பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்கள் காரணமாக 127 பேர் வரை காணாமற் போயுள்ளனர். 497 தற்காலிக நலன்புரி முகாம்களில் 93,000க்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடும் மழை பெய்யும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மலையக மக்கள் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்குகின்றனர். இம்முறை ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த பலர் இன்றும் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த தெரணியகல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இலுக்தென்ன பந்தலிகந்த மக்கள் தோட்ட தொழிற்சாலையில் தங்கியுள்ளனர். சுமார் 90 பேர் நேற்று முன்தினம் முதல் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக இந்த பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை யட்டியந்தோட்டை பிரதேச செயலக பிரிவின் ஐலா தோட்ட குடியிருப்பில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவினால் குடியிருப்பின் ஒரு பகுதி சேதமடைந்ததில் 6 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஐலா தோட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக 18 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையம் மற்றும் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் தங்கியுள்ளனர். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மண் சரிவு ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய ரெடியூஷன் பண்ணி நாங்கள் ஆளுங்களெல்லாம் ஒதுக்கிறதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. திருப்பி அந்த 1.5 வருஷமா அழுத்தா இருந்தாங்க. மறுபடியும் அந்த மாதிரி மண் சரிவு வந்திருக்கு. இப்போ போக சொல்லி ஸ்கூல் அங்கங்கே ஸ்கூலில் மட்டும் கோயிலுங்களை தங்க வச்சிருந்தாங்க. அதுலேருந்து ஒதுக்குன்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கான இடங்கிறது எங்கேயுமே இல்லை. பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். எங்களுக்கு கட்டாயம் காணி வேணும், வீடு வேணும். எங்களுக்கு இதிலே இருக்க எல்லாரும் நாங்களும் வேலைக்கு போகணும், ஸ்கூல் பிள்ளைங்க போகணும், படிக்கணும். மழையெல்லாம் முடிஞ்சு அடுத்து வெயில் காலம் வர நேரம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, எப்படியாவது தோட்டத்துல எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒழிய எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு இங்கே எதுவுமே தரமாட்டிக்கிறாங்க. கண்டி தெல்தோட்டை பிரதேச செயலக பிரிவின் தெல்தோட்டை குரூப் தோட்டத்தில் நிலம் தாழ் இறங்கியுள்ளதால் 25 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள 110 பேரும் தெல்தோட்டை குரூப் திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் தெல்தோட்டை அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். தெல்தோட்டை பிரதேச செயலகத்தின் கலகா, துணாலி மற்றும் மல்பேரி பிரிவில் ஏற்பட்ட நிலவெடுப்பினால் 48 குடும்பங்களை சேர்ந்த 191 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வீடுகளின் சுவர்களிலும் வெடிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் துணாலி தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இதேவேளை தலவாக்கலை, லிந்துலை, ஊவாக்கல 3ஆம் பிரிவு தோட்டத்தில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக 10 குடும்பங்களை சேர்ந்த 56 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்கள் தோட்டத்தில் உள்ள மைதானத்தில் இராணுவத்தினால் வழங்கப்பட்ட கூடாரங்களின் உதவியுடன் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இந்த மக்களுக்கு பிரதேச செயலகத்தினூடாக சமைத்த உணவு வழங்கப்படுவதாக இந்த செய்தியாளர் தெரிவித்தார்.
தண்ணி அணைத்ததுனால வீடெல்லாம் பாய்க்கப்பட்டிருக்கு. நாங்க கிரவுண்ட்ல தான் இருக்கோம். 10 வீடு டெம்பரரி சீட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு எந்த அரசியல்வாதியோ யாருமே பார்க்கல. தயவு செய்து அரசியல்வாதி யாரு சரி எங்களை பார்த்துட்டு எங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை செய்து கொடுங்க. மற்றபடி குமரி பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க டொய்லெட் வசதியெல்லாம் இல்ல. எங்க குமரி பிள்ளைங்களை நைட்டுக்கு 9 மணி 10 மணிக்கெல்லாம் வெளியில கூட்டிட்டு போகல. அது ஒரு கிரவுண்ட்ல தான் இருக்குதோம். 8 மாசத்துக்கு முன்னுக்கு மண்சரி ஒண்ணு ஏற்பட்டு நாங்க எல்லா மினிஸ்டர்மாருக்கும் தெரியப்படுத்தணும். இதுல யாருமே இந்த கிராமத்தை பார்வையிடல. தனி வீடு திட்டத்தை உடனடியா தயார் செய்து கொடுக்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மழைக்காலங்களில் தோட்ட குடியிருப்பில் இருந்து தற்காலிக முகாம்களுக்கும் மழை ஓய்ந்த பின் முகாம்களில் இருந்து குடியிருப்புக்கும் சுழலும் இந்த நடைமுறையை மாற்றி மக்களின் பாதுகாப்பான நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டியது சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கடமையாகும். சக்தி சிரச ஜான் கில்ஸ் நிவாரண யாத்திரை பிராண்டிக்ஸுடன் இணைந்து வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று அதிகாலை வரை நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தது. 24 மணித்தியாலங்களில் சேகரிக்கப்பட்ட பெருமளவான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய லாரிகள் 5 மாவட்டங்களில் நிர்கதியான மக்களை தேடி நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்தன. வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை கொலனாவியில் நேற்று காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவை, கொடிக்காவத்தை, அங்கொடை, கடுவலை, அவிசாவள்ளி ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரண யாத்திரை ஊடாக பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வெள்ளத்தினால் 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட கம்பஹா மாவட்டத்தின் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. கம்பஹா நகர சபையின் சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. நேற்று நள்ளிரவு வரை கம்பஹா மாவட்டத்தின் இடைத்தங்கல் முகாம் பலவற்றிற்கு சென்று நமது குழுவினர் நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தனர். கடும் மழையினால் 3 கிராமங்களின் மக்களை நிலைக்குலைய செய்த அரநாயக்க உள்ளிட்ட கேகாலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து துடிக்கும் மக்களுக்கு இந்த நிவாரணம் ஓரளவு ஆறுதல் அளித்தது. வாவி பெருக்கெடுத்ததால் நிற்கதியாகிய 220க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ள மக்களை தேடி புத்தளம் மாவட்டத்திற்கும் நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் மழை மற்றும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இன்று அதிகாலை வரை நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. கொழும்பிலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த சக்தி சிரச ஜான் கில்ஸ் நிவாரண யாத்திரை நேற்றிரவு கிளிநொச்சியை சென்றடைந்தது.
மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. உண்மையில் மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ப இன்று மிக விரைவாகவே இங்கு வருகிறது இந்த நிவாரணப் பொருட்களை இரவு நேரம் ஆகியும் கூட தங்களுடைய முழுமையான சேவையினூடாக இந்த சக்தி சிரச மற்றும் ஜோன் கில்ஸ் நிறுவனத்தாருக்கு உண்மையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு நிச்சயமாக அவர்களுடைய நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் இவ்வாறான இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலேயே தொடர்ந்தும் அவசியம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதோடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வந்தவைக்காக மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ள அனர்த்தத்தால் துன்புற்றிருந்த மக்களுக்கு சக்தி சிரச இன்னும் இதோடு இணைந்த நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த வெள்ள நிவாரண பணிகளை நீண்ட தூரம் பயணித்து எங்களுக்கு இந்த வேளையிலே இந்த பொருட்களை வழங்கி எங்களுக்கு இன்னல்களுக்கு துயர் துடைப்பான் தோழனண்டு ஆபத்தில் உதவி செய்வது போன்று எங்களுக்கு வந்து இந்த இன்னல்கள் செய்தமைக்கு நாங்கள் எங்களுடைய இந்த மக்கள் சார்பிலே உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் நேற்று கூறிய சில விடயங்கள் குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நேற்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னாள் போராளிகள் தொடர்பாக கவலைப்பட்டிருக்கிறார். யுத்தம் முடிவடைந்தது என்று சொல்லப்பட்டு 5 ஆண்டுகளாக மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய பங்காளராக இருந்தவர். தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தி தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அந்த அமைச்சரவையில் இருந்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய அந்த காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறாரா, தீர்வு காண்பதற்கான முயற்சியாவது அவர் எடுத்திருக்கிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த ஆட்சியிலே பங்காளராக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சும், அதற்கு பிறகு எதிர்த்தரப்பிலே வந்திருக்கின்ற பொழுது இன்னொரு பேச்சும் பேசுகின்ற ஒரு சராசரி இரண்டாந்தர அரசியலை செய்கின்ற செயற்பாட்டை இனியாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த அரசாங்கங்களும் என்னென்ன தவறிழைத்திருக்கின்றன என்பதை அவர் பகிரங்கமாக இனிமேல் சொல்லுவதற்கு முன்வர வேண்டும். ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் அழுதலாம் என்பதை போல நீங்கள் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பதவி போனதற்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்திருக்கிறது, சுடலை ஞானமாக இன்றைக்கு ஞானம் வந்திருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு புனர்வாழ்வளிப்பது சம்பந்தமாக இந்த அரசு எதுவித நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற ஒரு கோட்பாட்டை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதை நான் வரவேற்கின்றேன். இருந்தாலும் அதை நடத்துவதற்கு மஹிந்த அரசியல். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.